வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு 2 கம்பெனி பார்க்க போறோம். அதாவது கொஞ்சம் கமெண்ட்ல வந்து சில பேர் சில ஸ்டாக்ஸ்லாம் கேட்டாங்க. ஸோ அதை நான் கவர் பண்ணலாம் நான் ஆசைப்பட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கலா அவங்களுக்காக இந்த ஸ்டாக்ஸை பத்தி பேசலாம்னு நினைச்சேன். 2 கம்பெனி பத்தி பேச போறேன். ஒன்னு வந்து மதர்சன் சுமி, இன்னொன்று வந்து மார்க்சன்ஸ் ஃபார்மா. இந்த 2 கம்பெனி பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த 2 கம்பெனி டீடைல்ஸ் நான் பேசுறது வந்து இப்போதைக்கு வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். எப்படி அனலைஸ் பண்றது, கம்பெனியோட இதை பொசிஷன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக தான் இந்த ஸ்பெசிபிக் வீடியோ. ஸோ இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸோ பை செல் காலோ கிடையாது. நீங்க ஏதாவது டெசிஷன் எடுக்கிறதா இருந்தால் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்கிட்ட கேட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சுந்தர், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மைண்ட்ஃபுல் ஃபினான்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் கம்பெனி நம்ம பார்க்க போறோம்னா மார்க்சன்ஸ் ஃபார்மா வந்து எதுக்கு ஃபேமஸ்னா ஓடிசி மெடிசன் சொல்லுவாங்க. ஓடிசினா ஓவர் த கவுண்டர்னு சொல்லுவாங்க. நீங்க போய் நேரா கவுண்டர்லேயே போய் வாங்கலாம். அதாவது பிரெஸ்கிரிப்ஷன்ஸ் இல்லாம நீங்களே வாங்கலாம். ஸோ இந்த ஓடிசி மெடிசன் ஓவரால் குளோபல் லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இவங்களோட மெயின் க்ரோத். இவங்களோட ஸ்பேன் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரீஸ்லயும் இருக்கு. அமெரிக்கா தான் பேசிக், ஆல்மோஸ்ட் லைக் 45% அமெரிக்கா தான். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, யூரோப், யுனைடெட் கிங்டம் எல்லா கண்ட்ரிலையும் வருது. ஸோ மேக்ஸிமம் இவங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா டாலர் ரெவன்யூ. உங்களுக்கே தெரியும் டாலரோட கம்பேரிசன் இந்தியன் ருபி பார்த்தீங்கன்னா எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுது. ஸோ டாலர் கன்வர்ஷன் பண்ணி வந்தால் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. ஸோ டாலர்ல இன்கம் வந்தால் நல்ல பிஸ்னஸ் நமக்கு, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. ஸோ இவங்களோட ஸ்டோரி எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 2003 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. இது வந்து மும்பையில் வெறும் 50 பேரை வச்சு இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு ஜெனரிக் மெடிசின் தயாரிக்கிற கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகி 10 மில்லியன்லேருந்து இப்போ வந்து 100 மில்லியன் ஆனுவல் ரெவன்யூ வர அளவுக்கு க்ரோ ஆயிருக்கிறாங்க. இவங்க வந்து ஆல்மோஸ்ட் 25+ கண்ட்ரீஸ்ல இருக்கிறாங்க. ரீசெண்டாக அவங்க வந்து ஒரு கம்பெனி அக்வைர் பண்ணாங்க. அதாவது தேவா பார்மசூட்டிகல்ஸ், பெல் ஃபெசிலிட்டி வந்து அப்படின்னு சொல்லி ஒன்று, தேவா பார்மசூட்டிகல்ஸ். அந்த ஃபெசிலிட்டி பேர் பெல். அது வந்து யூகேல இருக்குது. ஸோ அந்த கம்பெனியை வந்து அந்த 22 மில்லியனுக்கு அக்வைர் பண்ணாங்க. இது வந்து ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட் இது. ஸோ இது இங்கே வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன், அதை பற்றி சொல்கிறேன். பட் இது ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி. ஸோ அதை அக்வைர் பண்ணதுக்கப்புறம் இவங்களோட க்ரோத் வந்து ஃபினாமினலாக இருக்குது. அதுக்கப்புறம் ரிசர்ச் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $50 மில்லியன் வந்து R&Dக்காக செலவு பண்ணுறாங்க. அது வந்து பிக் போர்ஷன் ஆஃப் அவங்களோட ரெவன்யூ. ஆல்ரெடி அவங்க வந்து 250+ அப்ரூவ் ஃபார்முலேஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து குளோபல் பிரசன்ஸ், டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. சஸ்டைனபிலிட்டி ஃபோக்கஸ்ட் மைண்ட் செட்ல போயிட்டு இருக்காங்க கம்பெனி. க்ரோத் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து ஜாஸ்தி டிமாண்ட் இருக்கிறதுனால அங்க வந்து ஓடிசி ஜாஸ்தியா க்ரோ பண்ணலான்ற ஒரு இதுல போயிட்டு இருக்காங்க. ஆப்வியஸ்லி யூரோப்பியன்ல அவங்க ஆல்ரெடி இருக்கிறாங்க, அதுலயும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி நான் சொன்ன தேவா அப்படின்ற இடத்துல யூகேல இது பண்ணிருக்கனால, மெயினா யூகேல அக்வயர் பண்ணிருக்கிறதுனால அது வந்து யூரோப்புக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சப்ளை எல்லாம் பண்றதுக்கு. ஸோ ஃபினான்ஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இயர் ஆன் இயர் அவங்களோட வந்து 20.8% ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 37.7% வந்து இயர் ஆன் இயர் வந்து கிராஸ் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 16.6%, 19.1% வந்து ஈபிட்டா. ஸோ நல்ல க்ரோத் வைஸ் சூப்பராக இருக்குது கம்பெனியில். ஃபைனான்ஸ் வைஸ், ஜாகிரபி வைஸ் நான் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் 45% வந்து யூஎஸ்க்கு சப்ளை பண்ணுறாங்க. 30% கிட்ட யூகே, யூரோப்புக்கு, ரிமைனிங் ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டுக்குலாம் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் இனிஷியேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வெறும் 40 to 45% அவங்க கெப்பாசிட்டி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணா குவான்டிட்டி ஜாஸ்தி ஆகும், சப்ளை. ஸோ டிமாண்ட் வேணும். ஸோ டிமாண்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிமாண்ட் கிரியேட் பண்ணோடனே அவங்க எக்ஸ்பேன்ஷனும் க்ரோ ஆகி சப்ளை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சப்ளைக்கு சேல்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆயிடும் சொல்லி அவங்களோட கான்கால சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ கரண்டா பார்த்தீங்கன்னா 40 to 45% தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 80% யூட்டிலைசேஷன் இன்க்ரீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 25% மார்க்கெட் ஷேர் வந்து யூகேல வந்து பார்த்தீங்கன்னா பெயின் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது மைக்ரைன் சொல்லி தலைவலிக்கும் ஆளுகளுக்கு. ஸோ அந்த மெடிசின்ல வந்து இவங்க நிறைய ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது நிறைய மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அதுக்கு R&Dல சொன்ன மாதிரி 45 கோடி கிட்ட பண்றாங்க. ஆல்மோஸ்ட் இது வந்து 2.1% அவங்களோட ரெவன்யூல பார்த்துக்கோங்க. ரெவன்யூல 2.1% வெறும் 2.1% வந்து R&Dக்கே செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 8 ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்குது. அது வந்துச்சுன்னா கொஞ்சம் அவங்களோட ரெவன்யூ க்ரோ ஆகும். நான் சொன்ன மாதிரி அதே போல யூரோப்பியன் மார்க்கெட்ல வந்து ஆல்ரெடி நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்காங்க க்ரோத்துக்கு. ஸோ ஆப்வியஸ்லி நான் சொன்ன காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குளோபலா இருக்கிறாங்க, ப்ரொடக்ஷன் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, அதாவது ஆபரேஷனல் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும். அவங்க லொகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலா இருக்குது. டிரான்ஸ்போர்ட்லாம் கம்மி செலவு பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர் க்ரோத் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 3000 crore ரெவன்யூ வந்து 2 வருஷத்துல அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. யூஎஸ் மார்க்கெட்டை ஜாஸ்தி பண்ணணும், யூரோப் மார்க்கெட்டை ஜாஸ்தி பண்ணணும்.
அதுக்கு தகுந்தாப்புல நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கலாக அக்வேர் பண்ணியிருக்காங்க. ஒன்று நான் சொன்ன மாதிரி தேவான்ற கம்பெனி, ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த பெல் ஃபெசிலிட்டி ஒன்று அக்வேர் பண்ணியிருக்காங்க யூகேல. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் டெசிஷன்ஸ். அவங்க ரீசெண்ட் இது வந்து கீ ரிஸ்க், எல்லா பார்மாசூட்டிக்கல் செக்டர்ஸ்லயும் உள்ள கீ ரிஸ்க் தான் இதுக்கும் இருக்குது. அதாவது ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ், எப்போ வேணா ஏதாவது பிரச்சனைனா உடனே ஃபெசிலிட்டியை க்ளீன் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க, இல்லை ரெகுலேட்டரி ஏதாவது பாலிசி மாற்றிடுவாங்க. ஸோ அதெல்லாம் ஃபார்மா இண்டஸ்ட்ரிக்கு எப்போ பார்த்தாலும் இருக்கிற ஒரு பிரச்சனை. ஸோ பிரைசிங் ப்ரெஷர் ஆப்வியஸ்லி நிறைய ஃபார்மா கம்பெனியில் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, ஜென்ரல் மெடிசின்ஸ்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அடிக்கணும்னா உங்களுக்கு பிரைசிங் ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து ரா மெட்டீரியல் வாலட்டிலிட்டி, இந்த மாதிரி நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு அது எதுவுமே இல்லை, வேற ஊர் உலகெல்லாம் இன்ஃப்ளேஷன் ஏறி போய் இருக்குது. இதுல ரா மெட்டீரியல் காஸ்ட்லாம் வந்து ஒரு ஃபிக்ஸட் காஸ்டா இல்லை, வேரியபிளா இருக்குது, வாலட்டிலா இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு இஷ்யூ. ஸோ இதுதான் எல்லா ஃபார்மாவுக்கும் இருக்கிற ஒரு மெயின் இஷ்யூ. இப்போ as a இன்வெஸ்டரா இதை நம்ம என்ன பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதோட ஃபண்டமெண்டலா பார்த்தீங்கன்னா செம ஸ்ட்ராங்கா இருக்கு. டெட்டே கிடையாது முதல்ல கம்பெனிக்கு, சரிங்களா. நான் சொன்ன மாதிரி ஈபிட்டா இதெல்லாம் வந்து செம அட்ராக்டிவா இருக்குது. ஃபியூச்சர் விஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றதெல்லாம் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது. ஆல்மோஸ்ட் இவங்க வந்து குளோபலா வந்து இந்த மைக்ரீன் இந்த மாதிரி மெடிசன் எல்லாம் வந்து இவங்க தான் லீடர், சரிங்களா. ஸோ அதுல வந்து இவங்க அடிச்சுக்க ஆளு கிடையாது, அந்த மாதிரி பொசிஷன்ல இவங்க இருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு இன்வெஸ்டரா அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். இதை இன்வெஸ்ட் பண்ணா இப்போ டெசிஷன் நம்ம என்ன எடுக்கலாம், எதனால நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் மார்க்கெட் லீடர்ஷிப், க்ரோத் ஸ்ட்ராட்டஜி, இதோட வேல்யூவேஷன் பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஸோ இதுதான் ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு பார்க்கறதுக்கு ஒரே இது வந்து இதுதான். இதுக்கு அடுத்து நம்ம வந்து டெக்னிக்கல் சார்ட்டையும் பார்த்துருவோம். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ மார்க்ஸ் ஃபார்மாவோட டெக்னிக்கல் வியூ பார்த்துச்சிங்களா, நான் ஆக்சுவலாக இதை வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டு இருந்தேன், மிஸ் பண்ணிட்டேன். நல்லா பாருங்க, இது வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் சொல்லுவாங்க. கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் வந்து லாங் டேர்மா கன்சாலிடேட் ஆகி பிரேக் அவுட் ஆகுது. ஸோ இது பக்கா ஒரு பிரேக் அவுட் கிடைச்சு சூப்பரா போன ஸ்டாக்கு. ஸோ நான் இதை வந்து இந்த இடத்துல இதெல்லாம் என்னோட ட்ரேடிங் வியூல அப்படியே இருக்குது. இந்த நான் யாரோ நண்பர் வந்து சொன்னதுனால இந்த சார்ட்டை எடுத்து நான் பார்த்தேன், எடுத்தேன், எல்லா மார்க்கிங் அதில் இருந்துச்சு. ஸோ இதை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, சூப்பராக ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. எப்படி போயிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து வீக்லி சார்ட் செமையா போயிருக்குது. ஆல்மோஸ்ட் பாருங்க, இந்த பிரேக் அவுட்ல இருந்து 190% அதுக்கு மேலேயும் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் 200% போயிருக்குங்க, சரிங்களா. என்ன பண்ண அதெல்லாம் அப்படிதான், சரி விடுங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லை. ஸோ நல்ல மவுண்டம் ஆல்ரெடி கொடுத்து மேலே போயிருச்சு. இப்போ இதை வாங்கலாமா பார்த்தீங்கன்னா, வேவ் பேட்டர்ன் 1 2 3 4 5 வேவ் முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்சிட்டு இப்போ கரெக்ஷன் வேவ் நடந்துட்டு இருக்கு, சரிங்களா. கரெக்ஷன் வேவ் நார்மலா 4th வேவ் கிட்ட வரும், இவ்வளவு தூரத்துக்கு வரும். ஒன்று வந்தா ஃபுல் 100% வரும், இல்லாட்டினா இது வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு ஒரு ஏபிசி கரெக்ஷன் மாதிரி, இது வந்து ஒரு பி வேவ் வரும், அப்புறம் ஒரு சி வேவ் வரும், சரிங்களா. ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட இது வந்து விழுகலாம். இன்னும் 279, அதாவது 280 ரூபா கூட வரலாம், இல்ல 299, அதாவது 300 ரூபா கிட்ட வரலாம், 297 வரலாம். ஸோ இன்னமும் கொஞ்சம் இது விழுந்துச்சுன்னா, இன்னும் ஃபர்தரா ஒரு 10% விழுந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும் இது வாங்குறதுக்கு. என்கிட்ட இந்த கம்பெனி இப்ப ஸ்டாக் இல்ல, அவங்கள்ட்ட சொல்லிடுறேன் நான், இந்த ஸ்டாக் என்கிட்ட கிடையாது, இது நான் வாங்கல, சரிங்களா. ஸோ வாங்கலாம்னு நினைச்சோம்னா இதுதான் சிச்சுவேஷன் இப்போதைக்கு. ஸோ அடுத்த கம்பெனி நம்ம பார்க்க போறது என்னன்னா மதர்சன் சுமி. ஸோ இதுவும் நண்பர் கேட்டிருந்தாரு, அவருக்காக இந்த பண்ணலான்னு யோசிச்சேன். இந்த ஸ்டாக் நான் வந்து கோவிட் அப்போ வச்சிருந்தேன். அப்போ நிறைய பிரச்சனை வந்துச்சு இந்த ஸ்டாக்ல கம்பெனில. ஸோ அதனால நான் எக்ஸிட் ஆயிட்டேன். எனிவேஸ் இப்போ இதோட ஸ்டேட்டஸ் நம்ம என்னன்னு பார்க்கலாம். அதனால இதை வந்து நான் டச் பண்ணாம இருந்தேன். ஸோ நண்பர் சொன்னார்ன்றதுக்காக நான் டச் பண்ணி பார்த்தேன், வாங்க பார்க்கணும் கம்பெனி எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ அதோட நிலைமை என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா 1975ல விவேக் சாந்த் செகல்ன்றவர்னால கண்டுபிடிக்கப்பட்ட கம்பெனி. அவங்க அம்மாவும் சேர்ந்து, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. ப்ராப்பரா சுமித்தோமோ வயரிங் சிஸ்டம்ன்ற ஒரு கம்பெனி மூலமா ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ணி 1986ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் கிரியேட் பண்ணாங்க. அப்படிதான் அவங்க வந்து ஒரு டெக்னாலஜி ரிலேட்டட் கம்பெனிஸ்குள்ள உள்ள என்டர் ஆக ஆரம்பிச்சாங்க. 93ல பப்ளிக் ஐபிஓ ரிலீஸ் ஆச்சு. 2002ல வந்து குளோபலா வெளியே போக ஆரம்பிச்சாங்க. யூரோப் எல்லா கண்ட்ரியும் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா 2022ல பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு ரீஆர்கனைசேஷன் இருந்துச்சு. நான் வாங்கின சமயத்துல தான், ஸ்டாக் வாங்கின சமயத்துல தான். அப்ப ஆக்சுவலா கம்பெனி ஸ்பிளிட் எல்லாம் ஆச்சு. ஒரு தனியா மதர்சன் சுமி வயரிங் சொல்லி ஒரு கம்பெனி எல்லாம் வெளியில வந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஒரு ப்ராப்பரா ஆர்கனைசேஷன் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி. ஸோ ஓவராலா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஷார்ட்டா வந்து சாமில் அப்படின்னு சொல்லுவாங்க. சாமில் வந்து ஒரு குளோபல் லீடர், டைவர்சிஃபைடு ஆளு. இவங்க வந்து ஆட்டோமொபைல் கம்பெனிஸ்க்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு பார்ட்ஸ் தயாரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட விஷன் வந்து $36 பில்லியன் ரெவன்யூ வரணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் லைக் 40% ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு கொண்டு வரணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க.
போர்ட்ஃபோலியோ சைட்லயும் வந்து அவங்க ஆட்டோமேட்டிக் இல்லாமல் நான் ஆட்டோமேட்டிக் சைட்லயும் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரெவன்யூ growth பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் 25% க்ரோ ஆயிருக்குது, 46% ஈபிட்டா க்ரோ ஆயிருக்குது, நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 82% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்குது, ROCE பார்த்தீங்கன்னா 17%. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருக்கு கம்பெனி. செம்மையா டெட் கொஞ்சம் இருக்கு, பட் இது பெரிய டெட்லாம் கிடையாது. ஓகேங்களா, கம்மியான டெட் தான் கம்பெனி. ஸோ கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்குங்களா. ஸோ இவங்களோட பிசினஸ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா வயரிங் ஹார்னஸ் சொல்லுவாங்க. அதாவது ஆட்டோமொபைல் பார்ட்ஸ்க்குலாம் ஃபுல்லா வயரிங் இருக்கு பாத்தீங்களா, வயரிங் ஃபுல்லா இவங்களோட தான். இவங்க தான் வந்து OEM சொல்லுவாங்க, அதாவது பிராண்டட் பார்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து இவங்க தான் பண்றது. இவி ரிலேட்டட் இதுக்கு வந்து நிறைய அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கார்ல எல்லாம் வந்து இவி ரிலேட்டட் போர்ட்னா ரொம்ப ஹை வோல்டேஜ் வரும். இந்த ஹை வோல்டேஜ் தாங்கக்கூடிய கேபிள்ஸ் இருக்கணும். ஏன்னா இவி நிறைய இப்போ நீங்க ஓலா இதெல்லாம் கேள்விப்பட்டீங்க, தீப்பிடிச்சி எரியுன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அதனால தான். ஸோ அதெல்லாம் தாங்கக்கூடிய ஹார்ட்வேர்ஸ் இருக்கணும். ஸோ அதுல ஃபோக்கஸ் பண்றாங்க. விசன் சிஸ்டம் சொல்றாங்க. அதாவது எப்படின்னா இந்த கண்ணாடி ரியர்மி எல்லாம் வச்சுக்கிட்டு கேமரா எல்லாம் வச்சுக்கிட்டு டேஷ்போர்டில் வந்து ஃபுல்லாக பக்காவாக உங்களுக்கு வந்து விசுவலாக தெரியும். நீங்கள் வந்து உங்கள் கழுத்துக்கிட்டலாம் ஆட்ட தேவையில்லை, எல்லாமே உங்களுக்கு முன்னாடியே தெரியும். அந்த மாதிரி டெக்னாலஜிஸ்ல அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மாடுல்ஸ் அண்ட் பாலிமர் ப்ராடக்ட்ஸ்னா நம்ம இந்த மாடுலர் கிச்சன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்படியே எடுத்து வந்து கிச்சனை ஃபிட் பண்றது. அந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்ஸ் தான் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. அப்படியே செட்டப் இந்த காருக்கு இதை கொண்டு அப்படியே வச்சுன்னா ஃபிட் பண்ணிடலாம். அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எமர்ஜிங் பிஸ்னஸ் இந்த மாதிரி மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில, ரிசர்ச் இண்டஸ்ட்ரியில, லெபார்டரிக்கு அந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து நான் ஆட்டோமொபைல் செக்டர் அதுலயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 16 ஸ்ட்ராட்டஜிக்கலா ஹெல்ப் பண்ற மாதிரி அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க 2023-24. அதில் முக்கியமான கம்பெனி என்னன்னா HEO's 4-wheeler பிஸ்னஸ். HEOன்றது வந்து ஹோண்டாவோட சப்சிடரி கம்பெனி. ஸோ அதை அக்வயர் பண்ணியிருக்காங்க. இப்போ டாக்டர் ஸ்னைடர்ன்ற ஒரு கம்பெனி அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களோட யூரோப் சைடில் இதெல்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான கம்பெனிஸ் எல்லாம். ஸோ நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் 18 நியூ கிரீன் ஃபீல்ட் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஆட்டோமொபைல் தவிர்த்து நான் ஆட்டோமொபைல் பக்கம் பார்க்கறதுனால டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ். கிரீன் ஃபீல்ட்னா அவங்க டச்சே பண்ணாத இது டிஃப்ரெண்ட் செக்டர், காம்படிஷன் ஜாஸ்தியா இல்லாது அந்த மாதிரி ஏரியாஸ்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்போ கரண்ட் ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா $88 பில்லியன் ஆர்டர் புக் ரெடி வச்சிருக்காங்க. ஸோ கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ், ரெவன்யூ, growth எல்லாமே நல்லா தான் இருக்குது, பிரச்சனையே கிடையாது. கம்பெனியோட மோட் பிஸ்னஸ் ஆல்ரெடி இவங்க வந்து பயங்கரமா ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க. ஸோ மோட் பற்றி பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, 3CX சொல்லுவாங்க. 3CX என்னன்னா கண்ட்ரி, கஸ்டமர், காம்போனன்ட். இதுதான் 3C. இதுல எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்து இது ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் ஐட்டம் வந்து 10% மேல ரெவன்யூ கொடுக்குற மாதிரி சூழ்நிலை வந்துடக்கூடாது. அதாவது ஒரு காம்போனன்ட் எடுத்தோம்னா இந்த காம்போனன்ட்ல வந்து எனக்கு 12% ரெவன்யூ வருது அப்படின்னு அவங்க சொல்லக்கூடாது. மேக்ஸிமம் 10% இருக்கணும். ஏன்னா அவங்க அப்படி அந்த மாதிரி போச்சுன்னா இது வந்து ரொம்ப டாமினன்ட் இதா போயிடும். அப்ப என்ன ஆகும்னா டிஃபரன்ஸ் கிரியேட் ஆயிடும், இல்ல அது குறைஞ்சதுன்னா பிரச்சனை ஆகிடும். இதுதான் டைவர்சிஃபைன்னு சொல்லுவாங்க, டைவர்சிஃபிகேஷன். ஸோ மெயினா வந்து அவங்க டைவர்சிஃபிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தேர் அதே போல அவங்க வந்து இந்த ஐசி சிப்ஸ்லாம் இருக்கு, ஐஸ் இருப்பதுங்களா, அதை மேனுஃபேக்சர் பண்றதுல லீடர் அவங்க தான். சரிங்களா, எல்லா இந்த ஹைபிரிட் காரு ஆட்டோமொபைலுக்குலாம் அவங்க தான் சிப் தயாரிக்கிற கம்பெனி. லாஸ்ட் இந்த கோவிட் டைம்ல வந்து பயங்கரமான சிப் ஷார்டேஜ் வந்து பெரிய பிரச்சனை வந்துச்சு இந்த கம்பெனிக்குலாம். அதனாலதான் நான் அந்த டைம்ல தான் நான் எக்ஸிட் பண்ணேன். நான் வச்சிருந்தேன் இந்த கம்பெனியை அப்ப. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குளோபலா வந்து ஆல் ஓவர் கண்ட்ரீஸ்ல டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஃபியூச்சர் growth பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 36 பில்லியன் ரெவன்யூ வரணும்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சஸ்டைனபிலிட்டி நோக்கி போயிட்டு இருக்காங்க. 2040 வந்து கார்பன் நியூட்ரல் அப்படின்னு வரணும்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க. அதே போல நான் ஆட்டோமேஷன் சைட்லயும் போகணும். ஏன்னா ஆட்டோமொபைல் வந்து ஒரு சைக்ளிக் நேச்சர். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டர் அடிவாங்கி கிடக்குது. ஸோ இந்த செக்டர் வந்து ஆட்டோமொபைல் மட்டுமே வந்து டிபெண்டா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கார் விற்கலைன்னா இவங்களுக்கு அடி விழுகும். அடுத்து அதே மாதிரி சிப் செக்டர்ல சிப் அடி விழுந்துச்சுன்னா இது அடி விழுகும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி சர்வைவ் ஆகணும் கம்பெனி. ஸோ இப்போ அஸ் அ இன்வெஸ்டர் நம்ம பார்க்கணும்னா நான் சொன்ன மாதிரி இவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் பக்காவா இருக்கு, சூப்பரா இருக்காங்க. ரொம்ப நாளா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பிசினஸ் அப்ரோச் 3CX மாடல் வந்து ஒரு ப்ரூவன் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இதை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி ஒரு சஸ்டைனபிள் பிளான், சஸ்டைனபிள் growth நோக்கி போயிட்டு இருக்குது. ஸோ இதுதான் அஸ் அ இன்வெஸ்டர் நீங்க பாக்குறதா இருந்தா இந்த கம்பெனியை பார்க்கணும். ரிஸ்க் வைஸ் பார்க்கணும்னா இது ரீசெண்டா வந்து HEOன்னு ஒரு கம்பெனி அக்வயர் பண்ணாங்க. இந்த HEOன்றது வந்து ஹோண்டாவோட சப்சிடரி கம்பெனி. என்ன ஆயிடுச்சுன்னா இது வந்து
ஆல்மோஸ்ட் 300+ ஃபெசிலிட்டி 41 கண்ட்ரில இருக்குது இது, சரிங்களா? ஸோ இதை வந்து ஒரு செட்ரைட் கொண்டு வரதுக்கு ஒரு இன்னமும் 24 to 36 மாசம் ஆகுன்றாங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரி, டிஃப்ரெண்ட் பீப்புள், டிஃப்ரெண்ட் கல்ச்சர், இப்போ எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வரணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய வேலைங்க அது. ஸோ அதுக்கு டைம் ஆகும்னு இருக்கும். ஸோ இந்த இன்டகிரேஷன் பண்றதுக்கே வந்து $200 million ஆகும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த நார்மல் கார்ல இருந்து ஈவிக்கு மாறி எடுப்பீங்களா, இந்த டிரான்சிஷன் வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து ஈவனா க்ரோ ஆகல. யூரோப்ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 45% வந்து ஈவிக்கு மாறிட்டாங்க. ஆனா மற்ற கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா வெறும் 15% தான் இருக்கு. நம்ம இந்தியாவிலே எடுத்தீங்கன்னா ஈவி இன்னமும் வந்து பிக்கப் ஆகல, சரிங்களா? ஸோ அது வந்து கொஞ்சம் நாள் ஆகும். இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் வந்து 500 மில்லியன் இந்தியா லோக்கலைஸ் பண்ணணும்னா, இந்தியாவுக்குள்ள வரணும்னா இன்னும் வந்து 500 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்குது. மேக்ரோ எக்கனாமிக் சேலஞ்ச் நான் சொன்ன மாதிரி ஆட்டோமொபைல் வந்து சிக்லிக் நேச்சர், சிப் ப்ராப்ளம் வரும், ஏதாவது பாலிசி இஷ்யூஸ் வரலாம், லாஜிஸ்டிக் இஷ்யூஸ் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு மேக்ரோ எக்கனாமிக் சைடில் வந்து உள்ள ரிஸ்க். ஸோ இதுதான் ஓவராலா இதுல உள்ள பிரச்சனை. இது கம்பெனி வைஸ் ஃபண்டமெண்டலா நல்ல கம்பெனி. அவங்க டெக்னிக்கலா நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம். ஸோ மதர்சன் சுமியோட டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா பாருங்க எப்படி போயிருக்கு, ஏறி இறங்கி. இதுதான் நான் இங்கே தான் வாங்கி வச்சிருந்தேன். நான் ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல தான் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை 17 இல்லை 18 இங்கே வாங்கியிருக்கேன். நான் இங்கே வாங்கியிருக்கேன், 18 வாங்கியிருக்கேன். ஸோ வாங்கினதான் அடிச்சு இறக்கிட்டாங்க. இதெல்லாம் செம அடி. இது வந்து கோவிட் அடி, அதுக்கப்புறம் சிப் ஷார்டேஜ் அடி, இங்கெல்லாம் சிப் அடி வாங்கிச்சு. நான் ரொம்ப நாளாக ஹோல்ட் பண்ணியிருந்தேன். இங்கதான் எனக்கு வந்து ஸ்டாக் ஸ்பிளிட், கம்பெனி ஸ்பிளிட் ஆச்சு. மதர்சன் சுமின்றது வந்து சுமி வயரிங் சொல்லி ஒன்று வந்துச்சு, ஒரு 50 ரூபாய்க்கு அந்த ஸ்டாக்கை வந்துச்சு. ஸோ அந்த சமயத்தில் அதுவும் வந்தது. ஸோ அப்போதான் நான் வந்து இந்த இடத்துல அடி வாங்கி எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப நாளாக சும்மா கிடக்குது, பணம் வேஸ்டாக கிடக்குதுன்னு சொல்லி நான் இதை வந்து எக்ஸிட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகா ஏபி கருவை போட்டு பக்காவா மேலே ஏறிட்டான். பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 250% மேலே போயிட்டான். அதுக்கப்புறம் குறைஞ்சிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 1, 2, 3 வந்து 4th வேவ் மாதிரி தெரியுது, முடிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் இங்கே வரலாம், இல்லை இங்கே வரைக்கும் வரலாம். ஏதாவது 130 ரூபாய்க்கு வரலாம், இல்லை 150 ரூபா ரிட்டர்ன் ஆகலாம். ஸோ இந்த ரெண்டு ரேட்ல இங்கே வந்துச்சுன்னா அது வந்து கிடையாது, இங்கே வராது மேக்ஸிமம். ஸோ இதோட இந்த இடத்துல வந்துட்டு ரிட்டர்ன் ஆகணும். ரிட்டர்ன் ஆகலைன்னா இங்கே வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், இது ஃபர்தரா கீழே போகும். ஸோ இங்கேயே வந்துட்டு இது மேலே போச்சுன்னா மினிமம் 46%, அதாவது 244 ரூபாய்க்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட். இதுதான் டெக்னிக்கல் வைஸ். இப்போ நம்ம ரெண்டையும் பார்த்தோம். மதர்சன் சுமி, மார்க்சன்ஸ் ஃபார்மா, ரெண்டுமே டிஃபரெண்ட் செக்டர்ஸ். இதுல ஃபண்டமெண்டலா பாத்தீங்கன்னா ரெண்டு கம்பெனியுமே சூப்பர் கம்பெனி தான், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மார்க்சன்ஸ் ஃபார்மா கொஞ்சம் நியூ கம்பெனி, பட் ஆனா அக்ரெசிவா க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. அது வந்து டிமாண்ட் இருக்கிற செக்டர், எப்பயுமே அது போகும். பிளஸ் டாலர்ல ரெவன்யூ வர கம்பெனி. மதர்சன் சுமியும் பாத்தீங்கன்னா எல்லாமே யூரோப் பிசினஸ், எல்லாமே யூரோப் யூஎஸ்ல தான் இருக்குது. ஸோ அதுவும் டாலர்ல வர்ற ரெவன்யூஸ் தான். ஆனா ஒன்னு என்னன்னா அது வந்து சைக்கிளிக் நேச்சர். பட் ஆனா அவங்களோட growth எல்லாம் பார்க்கும்போது ஃபியூச்சரிஸ்டிக் growthல நல்லா தெரியுது. அதை டைவர்சிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஆட்டோமொபைல் சைட்லயும் போயிட்டு இருக்காங்க. பட் அகைன் அது வந்து சிப் ரிலேட்டட் கம்பெனி. அது சைனா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், பிரச்சனைலாம் தெரியும். ஸோ இதெல்லாம் தாண்டி தான் இந்த கம்பெனி வந்து மேலே ஏறணும். ப்ளஸ் இது கார் ஆட்டோமொபைல் டிபெண்டான கம்பெனி. ஆட்டோமொபைல் செக்டர் வந்து டவுன் ஆச்சுன்னா இதுவும் அடி வாங்கும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டு நீங்க டெசிஷன் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த நோட்டிபிகேஷன் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.